குனி பார்க்கலாம். கால் நேராக வச்சு கீழே குனிண்ணா. இல்லை, காலை இப்படி வை, பிரிச்சே வை, பார்த்து நேராக வை, உள்ளடக்கி வை. அப்படி ரைட். அப்படியே கீழே குனிஞ்சு கட்ட வரல தொடு பார்க்கலாம். நிமிரு, கீழே குனி. ஒரு நிமிஷம். நிமிரு. அன்னைக்கு நீ கீழே குனியும் போது எப்படி இருந்துச்சு? இப்போ அந்த அதிர்வு இல்லைல்ல, அவ்வளோ இல்லை. அந்த அதிர்வு நடுக்கல்ல, தெரியுதா? அதுதான் உள்ள விஷயமே. சரிங்களா? ரெண்டாவது டைம்லேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு மாற்றம் வந்துருக்குதுன்னா அது உண்மையிலே பெரிய பாக்கியன்னு தான் நான் சொல்லுவேன். நிமிருங்க. இப்போ தொடுங்க பார்க்கலாம். ரைட்டு. சம்பளம் பண்ணி போடுங்க. கை நட்டி கீழே குடிங்க. நிமிருங்க. ப்ளே ஆயிடுச்சு. கட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிடலாம். கட் பண்ணி கட் பண்ணி அதனால கரெக்டாக இது பண்ண முடியல. இந்த கை தூக்கிமா. இந்த அளவு பார்த்தோம். சரி, எடுத்துக்கலாம். இருக்காது.
இது நீங்கள் என்னங்க பண்ணுறா, நீங்கள் போயிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுற. நீங்கள் போயிட்டு அவசரத்துக்குலாம் போச்ச வேணாம். போகும்போது பவுடர் வாங்கிட்டு போயிட்டு பான்ஸ் பவுடர் கூட வாங்கிக்க, இல்லை வேர்க்கூர் போட்டு வாங்கிக்க. போட்டு இதெல்லாம் கொட்டி விட்டு இதெல்லாம் தேய்ச்சி விடு. ஒரு 50 ரூபா 60 ரூபா தாங்க ஒரு வேர்க்கூர் போட்டு ஒரு 2 நாளைக்கு போட்டு விட்டுனால கொட்டி விடும். கொட்டிச்சுன்னா நல்லாயிருக்கும். வீடியோ ஓடிட்டுக்கலாம், கட் பண்ணுங்க. ஆர்டர் clear. Oh. What's up? What's up? போன தடவை விட இந்த தடவை இருக்கு. ஏன் தலைக்கு தண்ணி ஊற்றுமா? தலைக்குமா? தலைக்கு ஊற்றுதா? தலைக்கு தண்ணி ஊற்றுதா? ஆன் பண்ணுதா? ஆன் பண்ணீங்களா? இந்த கை வெளியே கொண்டா. உன்னை ஃபஸ்ட்டு உட்காரும்போது இப்படி போச்சா ஃப்ரீயா? நிமிரு நிமிரு. இப்போ டக்குனு இப்படி தொட வெளியே போகணும் கை. உன்னாங்க போச்சா? அவன் போட நிமிரு. சம்பளம் ஒளி போடு. கையை கட்டி கீழே கொடி. கீழே கொடி. இன்னும் கீழே கொடி. தெரியுதாக்கா? இடுப்பு முன்னே போட்டு ஜிப்பா போடுறதுன்னா தெரியுதா? பாருங்க, தெரியுதா? முன்னா மேலே இருந்துச்சு. சரியா? இது கைக்கு மேலே தான் இருந்துச்சு. நிமிர்ண்ணா இறங்கி வா. அப்படி அவர் நீங்கள் எடுத்துக்கா. அங்கே கட் பண்ணுங்க. கொஞ்சம் கீழே கொடு. கட்டாவில் தொடு. கீழே வை இந்த கையை. நிமிரு. இப்போ எப்படி இருக்கு அதே மாதிரி கால் பேலன்ஸில் தான் இருக்கணும். கீழே போய் வெளியே வரக்கூடாதா? இப்போ அந்த நடுக்க தான் இருக்குதா? இல்லைங்களா? தெரியுதா? கால் போன ஃபஸ்ட்டு டைம் போகும்போது கால் வந்துருச்சு. இப்போ வைத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் நிற்கவே முடியாது ஃபஸ்ட் டைம். இப்போ இவ்வளோ நேரம் நிற்கிறேன். கீழே புளிங்கி இருக்கிறா. ஏதாவது தெரியுதா? புரியல. கால் பண்ண முதல் ஒரு இருந்துச்சு. சரி நிமிரு. கட் பண்ணிக்கமா வீடியோ. இப்பதான் ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணிட்டீங்களா? நான் வணக்கம். உங்க பேருனா? கோவிந்தராஜ். என்ன ஊருனா? மாண்டலி பக்கம் பஞ்சப்பட்டி. பஞ்சப்பட்டி. ஊர் பேரு பஞ்சப்பட்டி. கூத்தாண்டட்டி. கூத்தாண்டட்டி. அதாவது பஞ்சப்பட்டி கூத்தாண்டட்டி. சரி சரிண்ணா. இப்போ முதல் டைம் வரும்போது நீங்க எப்படி நடந்து வந்தீங்க? செல்லம் பண்ணேன். ஒரு ஆள் துணைக்கு தான் இருக்கும். இப்போ துணை இல்லாமல் வரீங்க. உங்களால் தனியாக நடந்து வர முடியும். இப்போ பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் இறங்கி கொஞ்சம் நடந்து வந்துட்டீங்க. இங்கே நிற்கல. ஏய் சூப்பர். பொண்ணு அதுக்கு நடக்க முடியுமா? கொஞ்சம் சிரமமா. நடக்க முடியாது. களைப்பாக இருக்கும், டயர்டாக இருக்கும். சரி, இப்போ வந்துட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இருக்கும். எவ்வளோ மாற்றம். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? இங்கிலீஷ் மெடிசன் தான் பார்த்துருக்கோம். இங்கிலீஷ் மெடிசன் அக்கா அப்படியே தான் பக்கத்தில் வந்து இங்கிலீஷ் மெடிசன் சரி. அவங்களாம் என்ன சொன்னாங்க? அவங்க அப்படி கொஞ்சம் அப்படியே தான் வந்து அக்கா லைட்டாக உட்காந்து என்ன சொன்னாங்க? அவங்க வந்துட்டு இதெல்லாம் மருந்து மாத்திரை இல்லை, மாத்திரை இருக்கு. ஆனால்
மனப்பூர்வம் இது வாழ்நாள் முழுவதும் போட்டு இருக்கணும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு வந்து இப்போ அந்த ஒரு வேலை மாத்திரையே கட் பண்ணி இருக்கிறேன். ஒரு வேலை மாத்திரையே கட் பண்ணுறீங்க? ஆமா, ஒரு டைம் வந்து மட்டும் ஒரு வேலை மாத்திரை இதுதான். சரி, இன்னும் இதே மாதிரி என்ன ஸ்டெப்பாக வந்தோம்னா அந்த மாத்திரை இருந்து விடுபட்டுருவோம் நான். ஆனால் இதுக்கு உண்டான மெடிசனே இல்லைன்ட்டாங்க. சரி, நீங்கள் என்ன சொல்றதுன்னா இப்போ சர்ஜரி பண்ணாங்க, அப்படி இருந்தாலும் இதுக்கு உண்டான மெடிசன் இல்லை. இந்த இடமா? ஆமாம், இதே தாங்க. ஐயாடுங்க, இந்த இடம் சர்ஜரி பண்ணுறீங்க? ஆமாம். எவ்வளோ நாள் ஆகுது? 2 மாதம் மேலே ஆயிடுச்சு. 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம். சரி, இப்போ அக்காட்ட கொடுங்க. அக்கா, உங்கள் பேர் என்னக்கா? வேகமாக பேசுங்க. தெய்வானை. தெய்வானை. வள்ளிக்கு அப்புறம் தெய்வானை. பேர் பட்டு மாறி போச்சு. முருகனா இல்லாமல் கோயில்களாக போயிடுச்சு. ரைட்டு, ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்கேக்கா போய் பார்த்தீங்கன்னா? எங்கே? நிமான்ஸா? ஹாஸ்பிட்டல் பேர் நிமான்ஸ். அது என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா பிரைவேட் ஹாஸ்பிட்டலா? சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா? அவங்க என்னக்கா சொன்னாங்க? அவங்க வந்து மயஸ்மே கிராவிஸ் சொன்னாங்க. அது தமிழ்ல வந்து சதை சிதைவு நோய், தசை சிதைவு நோய். அப்படின்னா அது என்னன்னு விளக்கம் சொன்னாங்களா? விளக்கம் சொன்னாங்களா? அவங்களுக்கு வர நாளடைவில் தசையில சூழ்ந்து போகும், குடும்ப சக்தி வராது, வீல் சேர்ல நடக்க வேண்டியதாக வரும். நாளடைவில் நீங்கள் மாத்திரை போட்டுமே இருந்தாலும் மேலாகிறதுக்கு சான்சஸ் இல்லை, இன்னும் ரொம்ப கீழே தான் போகாது, படுக்க வச்சிருவோம் அப்படின்ட்டாங்க. சரிங்க, அப்புறம் எங்க பார்த்தீங்க? அப்புறம் இந்த சேலத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். சரி, அதுக்கு மயாசினா கிராவிஸ் வந்து தைமஸ் சுரப்பி எடுத்துட்டா இந்த பிரச்சனை கொஞ்சம் பாதி நிறுத்தில் மாத்திரை வந்து டேப்லெட் இல்லாமல் போகலான்னு சொன்னாங்க. அதனால தைமஸ் சுரப்பி எடுத்தோம். எடுத்து எடுத்தும் அதே மாதிரி மாத்திரை போட தான் சாப்பிடாது, இல்லைன்னா சாப்பிடுவோம். சரி, இப்போ நம்ம ஒரு தடவை பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்காரு? 3 டைம் மாத்திரை போடணும்னு 2 டைம் போடுறாரு. ஒரு டைம் நல்லா போடுறது, ஒரு டைம் கட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கீங்க? டாக்டர் சொன்னதுக்கும், அதாவது அவங்களுடைய விஷயம், அவங்க பாலிசியில் இங்கிலீஷ் மீடியத்தில் சொல்கிறத விட்டுருங்க, அவங்களுடைய விஷயத்துக்கும் இப்போ நம்ம பண்ணதுக்கு என்ன உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது? இது வந்து நல்லா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. மாற்றங்கள் தெரியுதா? நல்லா தெரியுதா? திரும்ப அவருக்கு வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க? டாக்டர் வந்து நாளடைவில் இவர் இன்னும் படுக்க தான் போட்டுருந்தாங்க. ஆனால் இவர் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. ஆனால் கை வேளாவில் தான் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தீங்க. அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ஆனால் கை வேளாவில் நான் உள்ள பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆனால் இப்போ தனியாக இறங்கி நடந்து வந்துட்டார். ஃபர்ஸ்ட் டைம் வண்டியில் வந்துட்டீங்க, பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வண்டியில் வந்துட்டீங்க. இந்த தடவை தனியாகவே இறங்கி நடந்து வந்துட்டீங்க. சந்தோஷமா இருக்கீங்க? ஆனால் நீ எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன்? கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு எப்படி மறுவாழ்வு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதா? உண்மையா? நிச்சயமா உண்மையா மறுவாழ்வு இல்லை. எனக்கு வந்து புத்துணர்ச்சியா இருக்குது. எனக்கு கண் கலங்குது. உட்காருங்க, நீ எனக்கு கண் கலங்குது. என்னன்னா, உங்களை வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, நாளடைவில் நீங்கள் இப்படி தான் போவீங்க, உங்களுக்கு வந்து படுக்க, அதாவது வீல் சேரு, அடுத்தது படுக்க போடுறோம். இது என்ன நோய்னு சொன்னாங்க? தசை திசைவு நோயா? தசை திசைவு நோய். சிதைவு, தசை திசைவு, தசை சிதைவு. இந்த இதுக்கு மருந்து எதுவும் இல்லைன்ட்டாங்க. மருந்தே இல்லைன்ட்டாங்க. ஆனால் இதுக்கு இப்போ நம்ம பண்ணதுக்கு உண்டான ரிசல்ட் தெரியுதாக்கா உங்களுக்கு? எப்படியா இருக்குது? இப்போ நம்ம பண்ணதுக்கு உண்டான இது தெரியுதா? நல்லா உணர்றீங்க? உண்மையா உணர்றீங்க? இல்லை, அதுதான் நான் முன்னாடி உங்களுக்கு விளக்க சொன்னேன். இது ஒரு நான் என்கிட்ட வந்த பின்னாடி டோட்டல் பாடியை வந்து இந்த பாதமானது ஒரு ஆடி இருக்குது தனியாக. இந்த மசில்ஸ் எல்லாமே சூப்பி போச்சு, எல்லாமே குறைஞ்சி குளக்குளன்னு ஆகி போயிட்டாரு. சரிங்களா? குளக்குளன்னு போயிட்டாரு. இந்த கண்ணமே என்ன ஒட்டி போய் தான் இருந்துச்சு. இப்போ அழகாயிட்டாரு. உண்மைதானா? சந்தோஷம். நீ உண்மையிலே சொல்கிறேன், சேவ் பண்ணவும் இன்னும் ஹீரோ மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா உண்மையாக சொல்கிறேன். அதாவது ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த நிலைமைக்கு வந்துடுவீங்க. நம்பிக்கை நீங்கள் சொல்லும் போது எனக்கு வந்துருச்சு. 100% வந்துடும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து
ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக மூவிங் பண்ணேன். இப்போ ஆமாம் பரவாயில்ல. ஆமாம் பரவாயில்ல. இன்னும் மேலடைவில் சாப்பாடு தண்ணி நல்லா போனால் இன்னும் ஒரு கடவுளுக்கு வேண்டியதுக்கெல்லாம் அந்த கடவுளுக்கு வேண்டிய என்னுடைய பங்கு ஒரு பகுதி அப்படின்னா உங்களுடைய பங்கு ஒரு பகுதி. சரிங்களா? நான் என்ன மருந்து போட்டு சொல்லணும், அதாவது நான் வந்து மெடிக்கல் அதை வாங்க இதை வாங்கலாம் இல்லை, இயற்கை மருந்து. சரிங்களா? இதை போடுங்கன்னு சொல்கிறேன். இதை போட்டிங்கன்னாலே நல்ல ஒரு இன்னும் அருமையான மாற்றங்கள், இன்னும் அடுத்த தடவை வரும்பொழுது இன்னும் நல்லா நீங்கள் வளர்ச்சி தெரியும். சரிங்களா? உங்களுடைய வளர்ச்சி தெரியும்னா ஆக்டிவேஷன் இன்னும் நல்லா தெரியும். சரிங்களா? இப்போ போன தடவைக்கு இந்த தடவை சாப்பாடு கொஞ்சம் இருக்குது, அடுத்த தடவை இந்த சாப்பாடு இருக்கும். சரிங்களா? அடுத்த தடவை சாப்பாடு இருக்கும். சரிங்களா? தண்ணி வருஷம் ஊற்றிட்டு வந்து கொடுங்க பார்க்கலாம். வீடியோ கட் பண்ணிட்டு போங்க. அப்படியே தண்ணி வருஷம் ஊற்றிட்டு வந்து கொடுங்க. அவர் எப்படி குடிக்கிறாருன்னு பார்க்கலாம். எவ்வளோ தண்ணி குடிக்க, தண்ணி நிறைய இருக்கு. ஏக்கா கொடுங்க. கிட்டே நில்லுக்கா. இந்தாண்ட பக்கத்தில் வந்து நில்லுக்கா. அண்ணா அப்படியே நில்லுக்கா. குடிடா, நல்லா குடிடா. எவ்வளோ இறங்குது பார்ப்போம். பொறுமையாக குடியே, ஒன்றும் பதறப்படாத. ரிலாக்ஸ் ஆகும். இதை குடிக்கிற பழக்கம் இருந்தானா சாப்பிட்றதுக்கு அடிப்பியானா கல்லு குடிப்பியானா? என்ன ஒரு சொம்பு தண்ணி எடுக்காம குடிச்சிட்டேன். இல்ல இப்போ நீங்க இப்போ சொன்னார் இல்லையா, போன டைம் வரதுக்கு முன்னாடி எல்லாம் தண்ணி குடிக்க முடியாது அப்படின்னா இல்லையா, இப்போ இந்த மாதிரி உடம்பு கட்ட பின்னாடி இவ்வளவு தண்ணி குடிச்சிருக்கீங்களா? இல்லை இப்போதான் குடிச்சிருக்கேன். ஒரு டைம் கொஞ்சம் நீங்கள் பண்ணி பிளான் குடித்தேன். இப்போ இந்த டைம் குடிச்சிருக்கேன். நம்ம சேர்த்து குடிச்சிருக்கீங்க. போன டைம் விட இந்த தடவை தண்ணி சேர்த்தா குடிச்சிருக்கீங்க. எப்படி எப்படி இப்படிதான் வச்சு குடிக்க முடியும். இப்படி வாய் வச்சு தான் குடிக்க முடியும். உன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிக்க முடியும். இப்போ பரவாயில்ல, ஒரு சொம்பு தண்ணி குடிச்சுட்டேன். கண்டிப்பா குடிச்சிட்டேன். கையை கூட ரொம்ப சந்தோஷம். ரைட் தலைவா, ரொம்ப சந்தோஷம் தலைவா. நீ நல்லா விடலாம். சரியா? எனக்கு மகிழ்ச்சி இல்லை, இறைவனுக்கு சொல்ல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்தீங்களோ இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களோ தெரியல, வீடியோ தான் பார்த்தீங்க. அது மாதிரி மற்றவங்களும் பார்த்து நம்ம கிட்ட நம்பி வாங்க. இவருக்கு வந்து என்ன நோய்னு சொன்னாங்க? எனக்கு புரியல, இன்னொரு தடவை நீங்கள் சொல்லிடுங்க. தசை சிதைவு நோய். தசை சிதைவு நோய். மயாஸ்தினா கிராவிஸ். எப்படி? மயாஸ்தினா கிராவிஸ். இங்கிலீஷ் நல்லா பேசுறீங்க. டாக்டர் கூட பேசி பழகி. மயாஸ்தினா கிராவிஸ். சரிக்கா, சரியா, ரொம்ப நன்றி. சரிங்களா? பார்த்து போயிட்டு வாங்க, துணி போட்டுக்கலாம். சரி, ஓகே. நடந்து போயிட்டு பார்க்கலாம். தனியாக நடக்கிறங்கிறல உன் நடை வேட்டி மடித்து கட்டினா உன் நடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்கண்ணா வண்டிக்கிட்ட போகிறா? இப்படி போனா நேரா? ஆனா நல்லா நல்லா இருக்கும். நல்லா நடக்குது. சுறுசுறுப்பாக இருக்கு. சுறுசுறுப்பாக இருக்குது. ரைட்ண்ணா, ஓகேண்ணா, நன்றிண்ணா. நன்றிண்ணா. அப்படியே கையெடுத்து கும்பிட்டு பார்க்கலாம். நன்றிங்கண்ணா. ரைட்டு.